Hello, my dear students. Welcome to the world of chemistry. So, in the silver egg experiment ஓட science தான் நம்ம இப்போ explain பண்ண போகிறேன். இந்த candle is made up of paraffin. Paraffin is nothing but a hydrocarbon named alkane. இல்லைங்களா, ஆல்கேனை தான் நம்ம paraffin சொல்கிறேன். நம்மளுக்கு தெரியும் ஆல்கேன் கம்பஸ்டன் பண்ணும்போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தான் வருது. Same as that, this paraffin, it contains carbon from C18 to C35. கம்பஸ்டன் பண்ணும்போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தான் வரும். பட் நான் அது எக் வச்சு அந்த கம்பஸ்டனை பிளாக் பண்ணும்போது இன்கம்ப்ளீட் கம்பஸ்டன் தான் நடக்கும். ஸோ யூ வில் பி கெட்டிங் carbon dioxide and water together with you will be getting coal and tar. ஸோ அந்த coal and tar எல்லாம் இருக்கிறதுனால தான் எக் ஷெல்லுக்கு மேலே ஒரு black colored soot ஃபார்ம் ஆகுது. ஸோ வாட் ஐம் ட்ரையிங் இஸ் அந்த எக் ஷெல்லுக்கு மேலே மொத்தமாக அந்த black colored soot ஃபார்ம் பண்ணுற மாதிரி நான் எக் ஷெல்லை பர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாட்டில் இல்லைங்களா, ஸோ இந்த பாட்டில் வாட்டர் பாட்டில் இல்லை, அந்த பாட்டில் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணிக்குள்ளே நான் எக் ஷெல் போட போகிறேன். எக் ஷெல் போடும்போது வாட் இஸ் கோனா ஹேப்பன், யூ வில் பி getting a silver colored egg. How the silver color is forming, let me tell you. In the eggshell தண்ணிக்குள்ள போடும்போது the soot repels the water and it is forming a layer of air between soot and water. Now when the light ray is coming to the water என்னாகும், அது சூட்டு மேலே பெடாமல் ஏர் கூட காண்டாக்ட் ஆனதுக்கப்புறம் it will get reflected. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் எக்குக்கு எந்த கலர் கொடுக்குது, இந்த சில்வர் கலர் கொடுக்குது. You can able to see that the soot repels the water and covers the egg with a thin layer of air which will reflect the light rays, thus making the egg look silver. You can able to see that, Ilya. So when you take the egg out, definitely it becomes black and dry. So just remember, it is a total reflection of the light that gives you the impression of having a silver egg.